பாட்டெல்லாம் சூப்பரா இருக்காக்கா? பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கா? டான்ஸ் எல்லாம் அப்படி சூப்பரா இருக்கா? எல்லாருமா சேர்ந்து கை தட்டுங்க பார்க்கலாம். அடடா, இவ்வளோ சூப்பரா கையை தட்டுறீங்களேக்கா. இப்படித்தான் ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோடையும் நல்லா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருந்தோன்னா தான் உடம்புல எந்த வியாதியுமே இருக்காது. கையை தட்டாம பேசாம உட்கார்ந்து இருந்தோன்னு வைங்களேன், உடம்புல ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். கையை தொட்டவங்களை ஒரு மாதிரி குறு 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 குறுன்னு முறைச்சு பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்க, அவங்களுக்கு வியாதி முத்திருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோனையும் அப்படி நல்லா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருங்க. இது நம்ம ஊர் திருவிழா, நாம தானக்கா கொண்டாடணும். அப்படி சூப்பரா கொண்டாடிடலாம்ல. பக்தி பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு பக்தி பாட்டு போட்டுருவோமா? சாமி பாட்டு போட்டுருவோமா? ஆடா கடவுளை, எத்தனை பக்தி பாட்டு வேணாலும் கேட்பாங்க போலவே. கல்யாணம் ஆயிடுச்சாக்கா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையா? ஏக்கா கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையாக்கா? ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் ஆனவங்க முகத்துல தாங்க இவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். மாமாவுக்காக வீட்டுல போயிட்டு பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாடுவீங்களா? பாட மாட்டீங்களாக்கா? அவருக்கெல்லாம் ஜோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல இந்த பிள்ளை வந்து பாட்டெல்லாம் வேற பாடுவீங்களான்னு கேக்குது. அப்படி சொல்றீங்களாக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா, பாட்டெல்லாம் பாடணும். இன்னைக்கு நான் நம்ம ஊரு காரைக்குடி செஞ்சைக்கு வந்து எப்படி பாடணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நாளைக்கு காலையில மாமாவுக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை பாடுங்க. உங்களுக்கு லவ் மட்டும் எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கக்கா. தன்